சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று மத்தேயு 5:9 கூறுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானத்தை நேசிப்பவர்கள் மட்டுமல்ல, மாறாக மனிதன் மற்றும் தேவன் இடையிலும் மனிதன் மற்றும் மனிதன் இடையிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த பாடுபடுவோர் ஆகும். இங்கு கூறப்படும் சமாதானம் என்பது சண்டையை தவிர்ப்பது மட்டுமல்ல, நீதியினால் வரும் தேவனுடைய சமாதானம் ஆகும். உண்மையான சமாதானக்காரர் கிறிஸ்துவின் அன்பையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தி உடைந்த உறவுகளை மீண்டும் இணைக்கிறார்கள். கிறிஸ்துவின் சமாதானம் உண்மையிலிருந்து பிறக்கிறது. அது தேவனோடு உள்ள ஒற்றுமையாகும். உலகம் சமாதானத்தை சமரசத்தால் தேடுகிறது, ஆனால் கிறிஸ்துவின் சமாதானம் ஒருபோதும் தீமையோடு சமரசம் செய்யாது. கிறிஸ்துவோடு ஒன்றாயிருப்பவர்கள் சமாதானக்காரராக இருப்பார்கள். அவர்கள் சுற்றிலும் சமாதானத்தின் சூழலை பரப்புவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற பெருமை கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் தம் பரலோக பிதாவின் குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவை போல அன்பும் மன்னிப்பும் கொண்டு சமாதானத்தை ஏற்படுத்துபவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய குணத்தை பிரதிபலிப்பதால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமீன்.